மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்படுவதை எதிர்க்க துணிவின்றி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மாநில அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக ஒன்றிய பாஜக அரசு VB-G ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் இதனை ஆதரித்த அதிமுக, பாஜக அரசின் புதிய திட்டம் மூலம் 100 நாள் என்பது 125 நாளாக அதிகரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதை பாராட்ட திமுகவுக்கு மனம் இல்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவு இன்றி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்த போதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு தற்போது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நாள் வேலைக்கு கூட இனி ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்காமல் கடமையை கை கழுவி உள்ளது என்பதே உண்மை என்றும் அவர் சாடியுள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே, என்ன ஆனது என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலின், தங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என்பதையும், மாநில அரசின் மீது 40% நிதி சுமையை ஏற்றும் எதேச்சதிகாரம் கைவிடப்படவில்லையே என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிவு பழனிசாமிக்கு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்காத நிலையில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முட்டுகளையாவது தவிர்க்கலாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வறுமையை ஒழித்து மக்களின் மாண்பை உயர்த்திய 100 நாள் வேலை திட்டம் பாஜக அரசால் குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு வக்காலத்து வாங்கி பழனிசாமி தனது அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை அவரே எழுதிக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.